நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம செடிகளுக்கான சோட்டா பீம் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது தயாரிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 7 நாட்கள் தேவைப்பட்டுச்சு. 8 பொருள் வச்சு நான் இந்த உர உருண்டைகளை தயாரிச்சிருக்கேன். இந்த உர உருண்டைகள் நம்ம எப்படி தயாரிக்கணும், நம்ம செடிகளுக்கு எப்படிலாம் கொடுக்கலாம், இதனால் என்னென்ன பயன்கள் அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறதாங்க நம்ம தயார் நிலையில் செஞ்சு வச்சுருக்க சோட்டா பீம் லட்டு, அதாவது உர உருண்டைகள். இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படிலாம் செடிகளுக்கு கொடுக்கணும், அதனால் என்ன பயன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த உர உருண்டைகளை நல்லா காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு ஒரு செடிக்கு உரம் போடணுமா, டக்குன்னு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம பூச்சிக்கொல்லியாகவுமே கூட பயன்படுத்தலாம், பயிரூக்கியாக பயன்படுத்தலாம், ஃபங்கிசைடாகவும் பயன்படுத்தலாம். ஒரு பஞ்சகாவியா எப்படிலாம் செயல்படுமோ அப்படிலாம் கூட இந்த உர உருண்டைகள் செயல்படும். இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கொள்ளி அதை நம்ம இடித்து பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் மண்ணில் கலந்து விடலாம். மேல் மண்ணில் கலந்து விடும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ரிலீஸாக ஃபெர்டிலைசராக இருக்கும். டெய்லி அந்த வேரை போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். ஸோ வேருக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும் போது நம்ம செடிகளுமே நல்லா நிறைய இலைகள் வச்சு நிறைய காய்கள் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். இதை நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா காய்கள் நிறைய காய்கள் வைக்கும். பூக்கள் எல்லாமே கூட பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம முதல்ல கொடுத்த மாதிரியும் கொடுக்கலாம். இதை நம்ம தண்ணியாகவும் ஃபர்டிலைசராகவும் நம்ம இதை கொடுக்கலாம். இதை நம்ம பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் ஓவர் நைட் முதல் நாள் நைட்டே போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை உருண்டைகள் தேவைப்படுதோ அத்தனை உருண்டைகள் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இப்போ நான் உங்கள் உருண்டையை பொறுத்து, உங்கள் சின்ன உருண்டைனா 1 லிட்டர் தண்ணி, பெரிய உருண்டைலாம் 1 லிட்டர் தண்ணி, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. காலையில் விடிகாலையில் கொடுங்க. பஞ்சகாவியா எப்படிலாம் செயல்படுமோ அப்படி எல்லாமும் செயல்படும். இதுவும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படும், ஃபங்கிசைடாகவும் பயன்படும், பயிரூக்கியாகவும் பயன்படும். இது நான் அந்த உருண்டைகளை எதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமே இந்த மாதிரி புதைச்சி வைப்பேன். நார்த்து சைடில் வட இந்தியா பக்கத்து இது ரொம்பவே நார்மல், எல்லாருமே பண்ணுற ஒரு டெக்னிக் தான். இந்த உருண்டைகள் மேலே பூச்சி தாக்குதெல்லாம் இருக்காது. நீங்கள் அந்த வேர்ப்புழு வருமோன்னு பயப்பட வேண்டாம், வரவே வராது. ஏன்னா இதில் ப்ராசஸ் பண்ண உருண்டைகள், இது வெறும் சாணி கிடையாது, 8 விதமான பொருள் இதில் கலந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தொட்டிகளுக்கு மேலேயும் நம்ம வச்சு விடலாம், கீழே புதைச்சும் வைக்கலாம், இந்த மாதிரி மேலேயும் கூட நம்ம வச்சு விடலாம். வாங்க நம்ம இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இது தயாரிக்கிறதுக்கு நம்ம நல்ல ஒரு பசுஞ்சாணியாக எடுத்துக்கோங்க. கல்லை கிடைச்சா நாய் கிடைக்காது, நாய் கிடைச்சா கல் கிடைக்காதுங்கிற மாதிரி எனக்கு சாணி இருந்தால் வெள்ளை கிடைக்காது, வெள்ளை இருக்கிறப்ப சாணி இருக்காது. ஸோ இன்றைக்கி ரெண்டுமே கிடைச்சிது. ஸோ உடனே நான் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு கிலோ சாணி கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு 3ல் 1 பங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 கிலோ சாணி என்கிட்ட இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாசி பயரை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ பாசி பயறு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் உண்டனை தெரியும், கூட தெரியும். ஆனால் அது 1/4 கிலோ தான். பயறு தோல் இருக்கிறது, பாசி பருப்பு இல்லை, பாசிப்பயிறு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பேசன் எடுத்துக்கலாம், கடலை மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தயிர் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பால் வச்சுருக்கேன். தயிர் நல்லா புளிச்ச தயிர், கொஞ்சமாக பாலும் நான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறமும் இன்க்ரீடியண்ட் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பொறுமையாக நீங்கள் பாருங்கள். இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் ப்ராசஸும் நமக்கு வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பசுஞ்சாணியை நல்லா நல்லா பெசரி விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மாட்டு சாணியாக கிடைச்சா ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு நான் தயிரை போட்டு அதை கொஞ்சமாக லூஸ் ஆக்கிக்கிட்டேன். ஏன்னா ரொம்பவே டைட்டாக இருந்தது. அது கொஞ்சமாக நான் லூஸ் ஆக்கிக்கிட்டேன் அந்த தயிர் ஊற்றி.
நம்ம கைகளால் தான் பிசையணும். ஏன் கைகளால் பிசையணும்னா, நம்ம கையில் இருக்கிற இப்போ நம்ம இட்லி மாவெல்லாம் கையில் பிசைகிறோம்ல, நம்ம கையில் பிசைஞ்சால் தான் மாவு புளிக்கும். கரண்டியில் நீங்கள் போட்டு கிளறி வைக்கிறத விட கைகளால் பிசையும் போது தான் மாவு சீக்கிரமாக புளிக்கும். என் கையில் மாவே புளிக்கவே புளிக்காது. அதனால் நான் இன்னும் நல்லா கை போட்டே பிசைகிறேன். அப்போ தான் கொஞ்சமாவது அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் வந்து அந்த பாலையுமே கூட சேர்த்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு நாள் வேலை தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த 1/2 கிலோ வெல்லம், 1.5 கிலோ சாணிக்கு 1/2 கிலோ வெல்லத்தையும் நான் வந்து கலந்துக்கிறேன். வெல்லம் போட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் இலகி கொடுக்கும் இந்த சாணி. இப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறமே ஒரு நல்ல மனம் கிடச்சிச்சு. கட்டியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உடச்சி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம லிக்விடாகவே கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம அந்த லிக்விடாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது ஒரு டெய்லி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கிண்டி விட்டுக்கிட்ட பெரிய இம்சையாக இருக்கும். அதனால் எனக்கு இது வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும். நான் வருஷமே எல்லா வருஷமும் இந்த மாதிரி உருண்டைகளை தயாரித்து வச்சுருவேன். இப்போல்லாம் முந்திலாம் மாடு வந்து நிறைய வரும் எங்கள் ஏரியாவில். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வர்றதில்லை. இந்த ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளே இப்போல்லாம் இல்லை. நான் போய் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த தொழுவம் வச்சுருக்கவங்க ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். நம்ம இந்த பாசிப்பயிரையும் சேர்த்தாச்சு. நல்லா வந்து பெசரி விடுங்க. பாசிப்பயிர் போட்டோடனே திரும்ப அதை கொஞ்சம் நீர்த்து விட்டது, இலகி கொடுத்தது, திரும்ப கட்டி ஆயிடுச்சு. நம்ம இதோடையே கூட இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது மீன் அமினோ அமிலம் இருந்தாலும் சரி, ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ரெடியாக ஏதாவது வச்சுருப்போம், அது மாதிரி ஏதாவது கலந்துக்கலாம். நான் என்ன கலந்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனானாவும் அப்புறம் இந்த பப்பாளி பழத்தோலையும் நான் வெள்ளத்தோடு கலந்து ஒரு ஃபர்டிலைசர் பண்ணி வச்சுருந்தேன். அது என்ன கரைசல் சொல்லுவாங்களா, அந்த கரைசல் என்கிட்ட இருக்குது. அந்த கரைசலை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இந்த மைக்ரோப்ஸும் நல்லா வளரும், இந்த பயோவும் நிறைய வளரும். அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணியாகவும் இலகியும் கொடுக்கும். இப்போ நல்லா நீங்கள் இப்போ இந்த கரைசலை விட்டதுக்கு அப்புறமா நல்லா பெசரி விட்டுக்கோங்க. கரைசல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம், அப்படியே கூட பெசரி விடலாம். கொஞ்சம் தயிரோ இல்லை இந்த கோமியம் நம்ம சேர்த்துக்கலாம். கோமியம் கிடச்சிது அப்படின்னா கோமியம் சேர்த்துக்கலாம் நம்ம. பட் ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு அளவாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம மூடி வச்சுருவோம். மூடும்போது ஒரு தட்டோ இல்லை எதையோ போட்டு மூடாதீங்க. ஏன்னா அப்போ வந்து அந்த ஆவி அடிக்கும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆவி வெளியே வரும். அப்புறம் அது வந்து உள்ளேயே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்து, வேஷ்டி அது மாதிரி போட்டு மூடி விடுங்க. இது வந்து நம்ம ஒரு குறைந்தபட்சம் 4 நாள், அதிகபட்சம் 7 நாள் இந்த காட்டன் கிளாத் போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். அது வந்து ப்ராசஸ் நடக்கும். அங்கே வந்து நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும். நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது 7 நாளைக்கு அப்புறம் 7 நாள் மழையாக இருந்ததுனால நான் 7 நாள் விட்டுட்டேன். அதை எவ்வளோ வந்து அந்த பெருகி இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. நல்ல ஒரு கோதுமாவெல்லாம் பராட்டாக்கு பிசைஞ்சிக்கும் போது உப்பி இருக்கும்ல, அந்த மாதிரி உப்பி இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை நிழலில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிழலில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு காய வச்சுருவோம். உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல பெரிய உருண்டைகளாகவே கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பெரிய உருண்டைகள்லாம் நம்ம திரவ உரம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் வந்து நம்ம உடச்சி திட உரங்கள் செய்கிறதுக்கு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம சாயில் ப்ரிப்பேர் பண்ணும்போதுமே கூட நம்ம செடிகளுக்கு உடச்சி போட்டு சாயில் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் உரம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த திட உரம் கொடுக்கும்போது போன் மீல் இதெல்லாம் கூட நம்ம போடும்போது இந்த உருண்டைகளையும் 2 உடச்சி நம்ம செடிகளுக்கு சேர்த்து விடலாம். இது நம்ம வந்து நான் முதலே சொன்ன மாதிரி பூச்சிக்கொல்லியாக உபயோகிக்கலாம், ஃபங்கிசைடாக யூஸ் பண்ணலாம். நீங்கள்
பயிர் ஊக்கியாகவும் உபயோகிக்கலாம். இதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நம்ம அந்த லிக்விட் தயாரித்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரேவும் பண்ணி விடலாம். இது காயறதுக்கு எனக்கு மழை நாளாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆச்சு. முதல் 3 நாள் நல்லா நான் வந்து அப்படியே அங்கனே இருந்த இடத்துலையே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த உருண்டைகளை தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு அதை வந்து நான் காய வச்சேன். ஒரு நல்லா உணர விட்டேன். நம்ம இந்த மாதிரி தூக்கி போட்டோம் அப்படின்னா டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கணும். கொஞ்சம் கூட உள்ள ஈரத்தன்மை இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஈரம் வந்து சுத்தமாக இல்லாத மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகசூலை கண்டிப்பாக கொடுக்கும், நல்ல அறுவடையை கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கீழே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.